Heading BOS. BOS means Bharat Operating System Solution. Okay. So இது என்னது அப்படின்னா BOS அப்படின்றது it is an operating system. Who developments? It was developed in India by CDAC. CDAC கேள்விப்பட்டிருக்கியா? What is CDAC? CDAC னா என்னது? Center for Development of Advanced Computing. ஓகேவா? அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல அதோட இது ஒரு பார்ட். ஓகேவா? அது இதில் வந்து என்னென்னா ஐடி செக்டார்ஸில் இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடிய சென்ட்ரல் இது வந்து ஆக்சுவலாக சென்ட்ரலைஸ்டு ஒன். ஓகேவா? ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இப்போ கவர்மெண்ட்க்குரிய வெப்சைட்ஸு கவர்மெண்ட்க்குரிய எல்லா விதமான வெப்சைட்ஸ் அது வந்து நார்மலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே என்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்கல்ல டிஎன்பிசி சைட்டு இல்லை வேறு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக சைட்ஸ் இதெல்லாம் யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னா இந்த சிடாக் கீழே உள்ளவங்க தான் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். BOS இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் டெவலப்ட் இன் இந்தியா பை சிடாக். தட் இஸ் வாட் இஸ் சிடாக்? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் டு ப்ரொமோட் த யூஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இன் இந்தியா. சரியா? அதாவது இந்தியாவில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி என்னென்னா நிறையா வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கணும், பாப்புலாரிட்டி ஆக்கணும், ஃபெமிலியர் ஆக்கணுன்றதுக்காக they are involved in that work. Who? CDAC. Okay. So BOS means Bharat Operating System Solution. It was the system developed in India by CDAC members to promote the use of open source software in India. The next one, benefits of open source software and tools. The open source software சொல்லிருக்குல்ல நிறைய இருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா மெயின்லி ஃபர்ஸ்ட் ஒன், we can use any software that suits our needs. எந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணாலும் நிறைய நெட்டில் பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது. So many softwares are available in internet. Okay, so we can select and use any softwares that which suits our needs. நமக்கு என்ன தேவையோ ஸோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு இல்லை நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. செகண்ட் ஒன், கம்ப்ளீட்லி த சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ் வித்தவுட் எனி காஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே. என்ன பண்ணிக்கலாம்? அந்த சாஃப்ட்வேரில் ஒரு பார்ட் தான் யூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி இந்த ஃபீச்சர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? we can use it. Next one, we can share the ideas with team about the coding and we can share it. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வந்து ப்ராஜெக்டோ இல்லை ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் அதை டெவலப் பண்ணுறதுக்குன்னு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட என்ன பண்ணிக்கலாம்? we can share our ideas. இந்த மாதிரி பண்ணலாம் இந்த இடத்துல, இல்லை வந்து கோடிங் வந்து வேறு சேஞ்ச் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்மளோட ஐடியாஸ் என்ன பண்ணிக்கலாம்? we can share our ideas with the team members and we can write the required code and we can share it with many people also. Okay. The next one, we can learn more ideas and make our programming skills efficiently. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ஒரு சைட் இருக்குது, மெம்பர்ஸ் தனியாக இருக்காங்கன்னு சொன்னால். ஸோ we can identify the group programming techniques of group members. இப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவையோ அந்த மாதிரி ஓப்பன் சாஃப்ட்வேரை நான் தேடி கண்டுபிடிப்பேன். அப்படி தானே நான் பைத்தானில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா பைத்தானில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது டூல் இருக்கா இல்லை அது ரிலேட்டடான வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்குன்னு தேடுறேன் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுற சைட்ஸில் உள்ள மெம்பர்ஸ்கிட்ட என்ன பண்ணுவேன்? I can identify the techniques. இந்த இதில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? we can learn more ideas and make our programming skills efficiently. என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் we can, if we report the problem that is solved by the group efforts. in case நம்ம ஃபவுண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த சைட்டில் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரில் if we are finding any problems, ஏதாவது ப்ராப்ளமோ டிஃபிகல்ட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் என்ன பண்ணிக்கலாம்? we can report the problem. இல்லை இந்த மாதிரி இது எஃபிஷியன்ட்டெல்லாம் இல்லை இந்த இடத்துல, ஸோ இந்த ஓஎஸில் சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? we can report the problems. ஓகே. ஸோ எல்லாராலுமே அதோட கோடிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, இல்லை எல்லா யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்லையும் அந்த ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுமா, இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் த டிஃபிகல்ட்டிஸ் வி ரிப்போர்ட் த ப்ராப்ளம். ஓகே. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் they will solve the they are ready to solve the problems. Okay, group efforts அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க. Then we can add more features in softwares. So apart from that we can changes to the open source software. Okay,
ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய என்ன ஃபீச்சர்ஸ் வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறேன், we can add more features in the software. The next one, most of them are user friendly. எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருமே எப்படி இருக்குன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது யூஸருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ what are the advantages of open source software means? So what is the first one? We can use the software that நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தேடி பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், we can report and the team members will solve it, and we can add more features in software and most of them எப்படி இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ்? மீன் டிஃபிகல்ட் டு ஒர்க் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, இப்போ ப்ரோக்ராமிங்கில் வெல்வெஸ்டாக இருந்தவங்களும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிகினர்ஸ் அது லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இது மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். தென் செகண்ட் ஒன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் டு அதர் சாஃப்ட்வேர். வாட் இஸ் மீன் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் டு அதர் சாஃப்ட்வேர்ஸ்? ஸோ நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேரில், அதாவது அதர் தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தவிர்த்து வேறு ஏதாவது லாங்குவேஜில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அவன் பண்ணது பைத்தானில் இருக்கலாம், இல்லை அவன் பண்ணுறது ஜாவாவில் இருக்கலாம், இல்லை நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் C++ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதே கான்செப்டை. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, தென் லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது டீம் மெம்பர்ஸ் எஃபர்ட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. 10 பேர் ஒரு இடத்துல இருக்கணும்னா எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்கும், இல்லை. ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு டீமாக இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 10 பேர், அந்த டீமில் இருக்கக்கூடிய 10 பேரும் நான் கேட்ட உடனே பதில் சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லு. ஸோ த பீப்புள் மே டிஃப்ரெண்ட். ஸோ தெர் மே பி லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, சில பேர் ரொம்ப சின்சியராக இருக்கலாம், சில பேர் வந்து நம்ம கோடிங் பண்ணோம் அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சது, இது யாரோ பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பர்சன்ஸும் இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அங்கே ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ப்ராப்ளம்ஸ் இன் தி ஹார்ட்வேர். ஓகே, ஸோ ஹார்ட்வேரில் ப்ராப்ளம் அப்பியர் ஆகலாம் அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி எரர். சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன ஆகாது, அப்ளிகேஷன் சில ஓஎஸ்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்லேயே இதிலே பார்த்துக்கணும், பேஜ் மேக்கர் இருக்குல்ல, செகண்ட் லெசன், அது என்னோட விண்டோஸ் 10ல் போய் இருக்காது, கம்பேட்டபிலிட்டி எரர் காட்டும். சரியா? இந்த மாதிரி என்ன வேர்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும், சில ஓஎஸில் சில அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகாது. அந்த மாதிரி எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருமே எல்லா ஓஎஸ்லையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, difficult for the work for the beginners, exchange of the file to other software is difficult, and lack of responsibility and the problems in the hardware. Okay.